இவ்வாறெனில் மற்றும் ஓர் இவ்வாறு நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னர்களே, இன்று மெல்பர்னிலிருந்து ஒரு தமிழ் ஆர்வலர் ஒருவரும் தற்பொழுது வயலின் இசைக்கலைஞருமான செல்வன் அக்ஷயன் மணிவண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆண்களே, மணிவண்ணனுடைய மகன் அக்ஷயன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் இப்பொழுது வானொலியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் அக்ஷயன் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருக்கின்றோம். ஒரு சந்தோஷமா இருக்கிறது. மெல்பர்னிலிருந்து ஒரு தமிழ் இளம் ஆர்வலரை இணைத்ததை இட்டு எப்படி தமிழ் பேசுகிறீர்கள்? நீங்கள் தமிழ் பாடசாலைக்கு சென்றீர்களா அல்லது வீட்டில் பேசுகிறீர்களா? எப்படி தமிழ் கற்றுக்கொண்டீர்கள் அக்ஷயன்? வீட்டில் கற்றுக்கொண்டேன். அதாவது உரைகளை வாசித்து சொற்பொழிவுகளை கேட்டுதான் மொழியை என் வசப்படுத்தினேன். அப்ப நீங்கள் உங்களுடைய பெற்றோருடன் தமிழில் தான் பேசுவீர்களா? நிச்சயமாக. அருமையில், அதாவது சந்தோஷமா இருக்கின்றது. இங்கு பிறந்து வளர்ந்து தமிழில் எழுதி, அதாவது கதைப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் அதை பற்றி எல்லாம் பேச இருக்கணும். ஒரு புத்தகத்தோடு வெளியிட்டிருக்கிறார். கூறுங்கள், அதாவது நீங்கள் மெல்பர்னில் எந்த பாடசாலையில் கல்வி கற்றீர்கள்? பின்பு எந்த பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தீர்கள்? நொசல் ஹை ஸ்கூலில் கற்று வந்தேன். இப்போது யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் மேற்கொள்கிறேன். அதாவது பிசிக்ஸ் உங்களுடைய விருப்பமான பாடமாக இருக்கின்றதா? சிறு வயதிலிருந்து நல்ல ஒரு விடயம். அதாவது ஒரு நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் சொல்வார்கள், பிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரியோடு இருப்பவர்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அறிவோடு இருப்பார்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கள். அதாவது தொடர்ந்து உங்களுடைய கல்வியிலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் அக்ஷயன். நன்றி. நிச்சயமா. அதாவது நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அக்ஷயன் தற்பொழுது வயலின் என்ற ஒரு இசைக்கருவியை கற்று அதில் அரங்கேற்றம் செய்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள், எத்தனை வயதில் வயலின் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தீர்கள்? முதல் ஆரம்பித்தது 7 வயதில். கொஞ்ச காலம் விட்டு பிறகு 2018ஆம் ஆண்டில் ஸ்ரீமதி நர்மதா ரவிச்சந்திர அவர்கள் லால்குடி பாணியை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப சரி, இப்ப அதாவது வயலின் கற்றுக்கின்ற பொழுது சிலர் சொல்வார்களே, வாய்ப்பாட்டையும் கற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும் என்றால் நீங்கள் பாடினால்தான் அதை வாசிக்க முடியும். சில ஆசிரியர்கள் எடுக்க மாட்டார்கள் வகுப்புக்கு. நான் இங்கு சிறியில் பார்த்திருக்கின்றேன். வயலின் கற்க போகின்ற பொழுது, அதாவது கீழே தேயவலை மேற்கத்தைய வயலின் இல்லை, நீர் பட்டாயம் பாட வேண்டும் என்று, வோக்கல் தெரிய வேண்டும். அப்ப நீங்கள் வோக்கலும் கற்றுக்கொண்டீர்களா? அப்ப அருமையாக பாடுவீர்கள் தானே? அப்படி என்ன பாடுவேன் என்பது நீங்க தீர்மானிக்க வேண்டும். நிச்சயமாக. அப்ப நேர்களுக்காக ஒரு சிறிய பாடலுடன் ஆரம்பித்தால், ஒரு வயலின் இல்லாமலே பாட முடியுமா நேர்களுக்காக ஒரு உங்களுடைய பரிச்சயமான பாடல் ஏதாவது? உங்களுக்கு விருப்பமான? எனக்கு இந்த பாடல் கடந்த சென்ற ஒரு சில மாதங்களாக இடைவிடாத என்னுடைய சிந்தைக்குள் தாங்கி இருக்கிறது. அதனால் பாடியே தீர வேண்டும். நிச்சயமா பாடுங்கள். திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈசர் தில்லை குருவளர் பூங்குமிழ் கோங்கு பைங்காந்தள் மறுவளர் மாலையோர் வல்லியின் ஒல்கி மாலையோர் வல்லியின் ஒல்கி அனநடைவாய்ந்து உருவலர் காமன்றன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே உருவளர் காமன்றன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே உருவளர் காமன்றன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே
அருமையிலும் அருமை, வாழ்த்துக்கள். மிகவும் அந்த கணீர் என்ற குரல் மெல்பர்னிலிருந்து சிட்னியை நோக்கி பாய்கிறது போல எனக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட்டிருக்குது. பாராட்டுக்கள் அக்ஷய். நன்றி. அதாவது அக்ஷயனை பற்றி கூற வேண்டும் என்றால் அதை பெற்றோரிடமிருந்து வந்திருக்கிறது சொல்லலாம். ஏனென்றால் நான் இந்த வானொலிக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னர் உங்களுடைய தந்தை இணைத்த பொழுது மிகவும் அருமையாக இந்த கணீர் என்ற குரலில் பாடிய ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. இப்பொழுது கூட ஸ்மியூல் வழியாக பல பாடல்களை, அது பக்தியாக இருக்கட்டும், பரவசமாக இருக்கட்டும், அல்லது சினிமாவாக இருக்கட்டும், அருமையான பாடல்களை பாடிக்கொண்டிருப்பவருடைய மகன்தான், மணிவண்ணனுடைய மகன்தான் அக்ஷயன் என்பதையும் இந்த தருணத்தில் நிகழை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் அப்பாவோடு இணைந்து பாடக்கூடிய வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைத்ததா? எங்கேயாவது நிகழ்ச்சிகள்ல அல்லது வீட்டுல பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்ததா? சிறு சிறு வயதில் தான் கிடைத்தது. என்ன கிடைக்கவில்லை இப்ப வளர்ந்த பின்னர்? கிடைக்கவில்லை. நான் அந்த வென்றிடுவேன் பாட்டை பாட்டி அது வெளியிட ஒரு ஐடியா இருக்குது. அப்ப பாப்போம். சரி சரி, இப்ப நீங்கள் எத்தனையாம் ஆண்டு வாயிலன் அரங்கேற்றம் செய்தீர்கள் அக்ஷயன்? 2023 செய்தி. 2 வருடங்களுக்கு முன்னர். சரி. அதாவது இப்ப ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதா? அரங்கேற்றத்தின் பின்னர் ஏதாவது நிகழ்ச்சிகள் அல்லது அது கிழத்திய இசை அல்லது மேலத்திய இசைகளுக்கு வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதா மெல்பர்னில், அல்லது ஒரு பக்கம் வைத்து விட்டீர்களா? அது பல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக பரதநாட்டியத்துக்கு வாசிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்லபடியும். அதாவது பரதநாட்டியம் என்பது முக்கியமான நிகழ்வு. அரங்கேற்றத்துக்கு முன்னர் கூடுதலாக ஒரு கிழமை முற்று முழுதாகவே நீங்கள் ஒரு நாளாந்தம் பயிற்சிகளோடு இருப்பீர்கள் நினைக்கின்றேன். நல்ல ஒரு அனுபவம், அப்படித்தானே? அப்படிதான். அந்த அந்த வாரத்துக்கு அந்த வாரம் நாம் பயிற்சி எடுக்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஒரு உழைப்பு, அந்த அதை பிறகு மற்றவர்களுக்கு போய் சேர்க்கும் பொழுது இருக்கிற இன்பம் வந்து ஒரு தனி ஒரு சுகம். நிச்சயமா நிச்சயமா அது ஒரு கலைஞனுக்கு தெரியும். அதாவது இப்ப வானொலி செய்கின்ற என்னை பொறுத்தவரையில் இதில் வந்து அமர்ந்து வானொலியோடு பேசுகின்ற பொழுது இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது சொல்லளவில் சொல்லி முடியாது. ஆகவே அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்குன்னு நம்புகின்றேன் நிச்சயமாக. இப்ப சொல்லுங்களேன், இப்ப எப்படி இதெல்லாம் பார்க்கிறீர்கள்? உங்களுடைய படிப்பு, பல்கலைக்கழக படிப்பு எல்லாம் வச்சுக்கொண்டு எப்படி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி நேரத்தை ஒதுக்குகிறீர்கள் இந்த வயலின் வாசிப்பதற்கெல்லாம்? அதாவது ஆர்வம் இருந்தால் நேரமும் வரும். சரியா சொன்னீர்கள். நல்ல ஒரு விடயம். சரி, இப்ப நீங்கள் ஒரு இக்கட்டான கேள்வி எனக்கு கேட்க போகிறீர்கள். அதாவது நீங்க நன்றாக பாடுகிறீர்கள், ஏன் வயலினோட சேர்ந்து இந்த வோக்கலையும் படித்து அரங்கேற்றத்தை சேர்த்து செய்திருக்கலாம் தானே? அதுக்கு ஒரு இக்கட்டான பதிலும் அளிக்க வேண்டும். அதாவது எனக்கு கூடுதலாக முழுமையாக தமிழ் பாடல்கள் தான் பாட விருப்பம். திருப்புகழ், திருவாசகம், தேவாரம். இப்ப பாடின பாடல் வந்து மாணிக்கவாசகர் இயற்றிய திருக்கோவையார், அற்புதமானது. இருந்தாலும் இதை கர்நாடக கச்சேரிகளில் பெரும்பாலாக கையாள மாட்டார்கள். இந்த ஒரு துறைக்குள் செல்லுதான் எனக்கு கூடுதலாக விருப்பம், வாய்ப்பாட்டு. சரி, இப்ப நான் வருகின்றேன். ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நீங்கள் இந்த திருவாசகம் இதில் எல்லாம் தமிழில் எடுத்து இலக்கிய வடிவில், புத்தக வடிவில் வெளியிட்டிருந்தீர்கள். பல அறிஞர்கள், சான்றோர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வகையில மிகவும் சிறப்பாக மெல்பர்னில் நடைபெற்றது. இது எழுத வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? யாராவது இதற்கான ஊக்கத்தை தந்தார்களா? முதல் ஊக்கம் தந்தது என்னுடைய தாய். உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும், இதை மற்றவர்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்று முதல் சொன்னது அதுதான். எனக்கே இயல்பாக ஒரு வியாதி இருக்குது, நான் ஏதாவது படித்தால் மற்றவர்களும் அதை படிக்க வேண்டும் என்று. அதனால அதுவும் இதற்கு வைத்தது. சரி, இப்ப எழுதுவது என்பது இலகுவான காரியம் இல்லை. நீங்கள் ஆங்கிலத்துல யோசிப்பீங்க, அப்புறம் தமிழுக்கு வாரது. உங்களோட 2 மைண்ட் வேலை செய்யும். இடது பக்க மூளை, வலது பக்க மூளையில ஒரு பக்கம் ஆங்கிலம், ஒரு பக்கம் தமிழும் போய்கொண்டிருக்கும். எப்படி இதெல்லாம் யோசிச்சு எந்த நேரத்தில் எழுதுவீங்க? இரவு நேரத்தில் எழுதுவீர்களா, அல்லது எப்படி எல்லாம் எழுதி கோர்வையாக்கினீர்கள் விளைவேற்று எல்லாவற்றையும்? இதை எழுத தொடங்கிய பின் முடிச்சே தீர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். அதனால
எப்போதும் எனக்கு நேரம் கிடைத்த எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் இதுக்கு தான் நான் அதை பயன்படுத்தினேன். இரவாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், இருக்கட்டும். சாப்பிட போரும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. எழுதிக் கொள்வீர்கள். சரி. இப்ப இன்னொரு விடயம், இப்ப நீங்க எழுதிட்டீர்கள். எழுதி அதை புத்தக வடிவில் வெளியிட வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்தீர்களா, அல்லது அது சடுதியாக நடந்த விடயமா? ஆரம்பத்தில் புத்தக வடிவில் எழுதி வெளியிட்டால் தான் இது ஒரு வெளியீட்டாக, ஒரு புத்தக வெளியீட்டாக செய்து கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற ஒரு யோசனை இருந்தது. அது தவிர கட்டுரைகளாக எழுதினால் எந்த அளவுக்கு போய் சேரும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, சரி. இப்ப மெல்பேர்னில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு விட்டது. எப்போது வெளியிட்டீர்கள் என்று சொல்ல முடியும் நேர்களுக்காக? மெல்பேர்னில் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஆகஸ்ட் 10th. ஆகஸ்ட் 10 நடந்தது. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மிகவும் சிறப்பாக மெல்பர்னில் நடைபெற்றது என்பதை நாங்கள் பார்த்துக்கொண்டோம். இப்ப இந்த புத்தக வெளியீடு இப்ப சிட்னிலையும் வெளியிட இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அதை பற்றி சொல்லுங்களேன். எப்ப நடக்க போகுது, எந்த இடத்துல நடக்க போகுது? சிட்னி முருகன் கோயில் மண்டபத்தில் அக்டோபர் 4ஆம் தேதி 6 மணியிலிருந்து 5 மணியிலிருந்து இலவசம் அனுமதி. எல்லாருக்கும் வேற வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். நிச்சயமா. அதாவது நேயர்களே, அக்ஷயன் குறிப்பிட்டது போலவே இந்த புத்தகத்தை அவர்கள் குடும்ப சமேதனமா சிட்னி முருகன் ஆலயத்துல அது இருக்கிற கலாச்சார மண்டபத்துல பிற்பகல் வருகின்ற சனிக்கிழமை 4ஆம் தேதி பிற்பகல் 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு சமயத்தோடும் தமிழோடும் இருக்கின்ற இந்த சிட்னி முருகன் ஆலயத்தில் நடைபெறும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைய போகிறது. அதுவும் மெல்பர்னிலிருந்து ஒரு பையன் இந்த புத்தகத்தை அங்க வெளியிட்டு சிட்னியில வெளியிடுறதைக்க இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து இந்த செய்தியை சொல்லுங்க. மற்ற ஆக்களுக்கும் அனுமதி இலவசம். ஆகவே இந்த வெளியீட்டை பார்த்து இந்த பையனுக்கு ஊக்குவிக்க வேண்டியது அனைத்து தமிழ் உறவுடைய கடமை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த புத்தகம் இலவசமா கிடைக்குமா அல்லது காசு கொடுத்தான் வாங்கணுமா? காசு கொடுத்து தான் வேண்டும். அது என்னுடைய கொள்கை மாதிரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும், இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் செலவு அதான் எவ்வளவு நேரடியா சொல்ல முடியுமா? அங்கதான் அந்த விலை தீர்மானிக்கப்பட்டு விற்கப்படுமா அல்லது அங்க பெற்றுக் கொள்ளலாமா புத்தகத்தை? அங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். அது விற்பனைக்கு 15 வெள்ளிகள். 15 வெள்ளிகள் என்பது இப்பொழுது ஒரு பெரிய பணமாக தென்பட முடியாது. என்றால் ஒரு நேரத்துக்கு சாப்பிட சென்றால் கூடிய அது 20-25 வெள்ளிகளை தாண்டிவிடும். ஆகவே 15 வெள்ளிகள் என்பது ஒரு சிறு தொகை தான் இப்பொழுது ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில். ஆகவே நிச்சயமாக நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அந்த நிகழ்வுக்கு அந்த புத்தகத்தை வாங்கி அந்த நிகழ்ச்சியை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அந்த பையனை கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி என்பது நீங்க சொல்லில் அடங்காது. அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே மிகவும் அருமையாக இருக்கும். இப்ப இந்த புத்தகத்தை நீங்க வெளியிட்டுட்டீங்க. இப்ப இன்னொரு நாங்கள் இருக்கிற யுகம் ஒரு வித்தியாசமான யுகம். நீங்கள் அதாவது ஆல்பா ஜெனரேஷனோ ஜெட்டோ என்னவோ 2K கிட்ஸோ கரெக்டெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க நினைக்கிறீங்களா எல்லாரும் உங்களோட ஜெனரேஷன்ல இந்த புத்தகத்தை கையில கொண்டு திரும்பினோம்னு சொல்லி? கண்டிப்பாக கொண்டு தெரிய மாட்டாங்க. அப்ப என்ன செய்ய போறீங்க? இதுக்கு என்ன தந்திரோபாயம், என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறீங்க? அதாவது இத மெதுவாக தான் அவர்களுடைய ஆர்வத்தை திசை திருப்ப வேண்டும். அதற்காக என்னை எது ஈர்த்ததோ தமிழ் இலக்கியத்தை வாசிக்க, அதே வழியாக அவர்களையும் அதுக்குள்ள கொண்டு போகலாம். அதற்காக ஒரு உபாயம் காணொளிகள், அதாவது சிறு காணொளிகள், கட்டுரைகள், இதை போன்ற சிறு வடிவங்களாக இந்த விஷயங்களை அடக்கி அந்த வழியாக கொண்டு போகுது. நிச்சயமா அருமையிலும் அருமை. ஏனென்றால் இப்ப இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையால் ஒரு சேலஞ்சே இதுதான். ஏனென்றால் இப்பத்திய யுகம் ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் வானொலியோடு இருந்தார்கள். இப்பொழுது கையெடுக்க தொலைபேசியோடே இருக்கிறார்கள். அது சமூக வலைத்தளங்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கின்றது.
புத்தகத்தை வாங்குவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போய் ஈவன் வயதானவர்களோட வாங்குவது குறைவு. அப்ப வேறு ஏதாவது வழியில இந்த புத்தகத்தை நாங்கள் ஒரு இணையத்துல பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்குமா உடைய புத்தகத்தை அல்லது ஒரு வலைத்தளத்துல? நிச்சயமாக இருக்கும். இந்த சிட்னி கேன்பரா வெளியீடில் முடிந்த பின்னர் அலுவலர்களுடன் நிகழ்பெற்ற பின் அதற்கு நாங்க அடுத்த கட்டத்தில் இருக்க போகுது. நிச்சயமா அருமையில அருமை. அதான் கேட்டிருந்தேன் என்றால் நாங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டதுக்கு அப்பால இப்ப சில ஆவணப்படுத்தல் சொல்வார்கள், ஆவணப்படுத்தி வைக்கிறது என்ன, அதை வச்சோம்னா தான் இன்னொரு 10 வருடமோ 20 வருடம் போகின்ற பொழுது அதை யாரும் எல்லோரும் பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த வகையில ஒரு முக்கியமானதா இருக்கும். ஆமைகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் அக்ஷருடன் பேசுவோம். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கலாம். உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலோட அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிவித்து தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது சிட்னி நேரம் இரவு 9:30 பிரதி திங்கட்கிழமைகள் ஏடிபிசி வானொலியூடாகவும் ஏடிபிசியுடைய இணையதளம், ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் மற்றும் ஏடிபிசியுடைய ஆப் ஊடாகவும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் மழலாம் என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிவித்து தருகின்றோம். சரி அக்ஷயன், இப்போ ஒரு புத்தகத்தை எழுதுறது என்பது இலகுவான காரியம் இல்லை. ஒரு அன்னளவாக சொல்லிடுமா எவ்வளவு காலம் இதோட மெனக்கட்டு இருப்பீங்க இந்த புத்தகத்தை வெளியில கொண்டு வரதுக்குன்னு? நான் நிக்கிற மாதிரி சொல்ல முடியாது. இரவு போல கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் உண்மையா சொல்ல போனா ஒரு 3 மாசம் 3 மாசம். அதனால் மிகவும் அருமை. அதாவது முழு மூச்சாக இயங்கி இருக்கிறீர்கள். அதாவது சொல்லுவார்களே, அது முழு மூச்சா இயங்கினால்தான் அந்த 3 மாதத்துல கொண்டுடலாம். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த ஒரு இளைஞனாக இருக்கின்றபடியால் அது உடைய பல்கலைக்கழக கல்வியோடு காலம் விடுபட்டுக்கலாம்னு யோசிச்சேன். மிகவும் அருமை. அதாவது 3 மாதத்தில் ஒரு இளைஞன் ஒரு புத்தகத்தை எழுதுவது என்பது இலகுவான காரியம் இல்லை. மிகவும் அசாதாரண ஒரு 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 ஓர்மம், அதாவது ஒரு விருப்பம் கொண்டுதான் அவரால் தான் எழுத முடியும். பாராட்டுக்கள். நான் நினைக்கிறேன் அந்த வகையில உங்களுடைய பெற்றோர்கள் பாராட்டப்படக்கூடியவர்கள் என்றால் உங்களை சரியான முறையில் வளர்த்து உங்களை சரியான முறையில் வழிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த பிள்ளை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பது என்பது எங்களுடைய தமிழ் பண்பாடு. என்ன அதைத்தான் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில பெற்றோர்களுக்கு இந்த வானொலி சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வேளையில. நிச்சயமா. சரி, இப்ப இன்னொரு பக்கம் வருவோம். இப்ப வயலின் செய்யறீங்க, பாடல் செய்யறீங்க, புத்தகம் வெளியிட்டீங்க. உங்களுடைய பாதை எப்படி போகுது இந்த இதுக்கு பின்னர்? இந்த புத்தகம் ஒன்றை வெளியிட்டீங்க, வயலினோட போகுமா அல்லது பாடலோட போகுமா, புத்தகங்கள் எழுதோட போகுமா? அல்ல எல்லாமே சேர்ந்து போகுமா? எல்லாமே சேர்ந்து போவதுதான் விருப்பம். நேரத்தை பொறுத்துதான். நேரத்தை பொறுத்துதான். சரி, இப்ப நல்ல ஒரு விடயம் என்னென்றால், இப்ப உங்களுக்கு அந்த சொல்வார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பட்டறிவுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த அனுபவம் என்பது இந்த சிறு வயதிலே வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல ஒரு விடயமாக நீங்கள் அதை உள்வாங்கி சரியாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள், சரியான வழி நடத்தலோடு. இப்ப நீங்க சந்திச்ச சேலஞ்சஸ், கஷ்டங்கள், துன்பங்கள் என்னது சொல்லுவீங்க? இதை எப்படி வெளியில வாரத்துக்கு கற்று வாரதுல? இப்ப நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு கொண்டிருப்பீங்க, வயலின் கிளாஸுக்கு போகணும், வோக்கலுக்கு போகணும். சந்திச்ச தடைகள் என்று நீங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா, அல்லது எந்த விதமான தடைகள் ஒன்றும் இல்லையா, கஷ்டங்கள் இல்லையா? குறிப்பாக எந்த தடைகளை பற்றி ஏதாவது ஆப்ஸ்டாக்கிள்ஸ், என்ன தடைகள் வந்திருக்கும் உங்களுக்கு? இந்த நிலைக்கு வாரத்துக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வந்திருக்கும் உங்களுக்கு? இப்ப நீங்க ஒரு புத்தகத்தை வெளியில கொண்டு வாரது அல்லது வயலின்ல ஒரு அரங்கேற்றம் செய்வது இலகுவான காரியம் இல்லை. என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க சந்திச்சீங்க, அல்லது என்ன ஆப்ஸ்டாக்கிள்ஸ்? தடைகள் இருந்தாலும் அந்த காலத்துல தான் அறிவோம். அதுக்கு இப்ப இருந்து பார்த்தா அது வந்து தடைகளாகவே தெரியாது. அது உங்களோட ஒரு பேஷனா போதா இந்த லைஃப்? அதாவது ஒரு பக்கம் வேலையோட அல்லது படிப்போட இது ஒரு பக்கம் பேஷனா போதா, அல்லது சடுதியாக நிற்குமா இந்த தொடர்ந்து? கண்டிப்பாக ஒரு பேஷனாக போகும். பேஷனா தான் போகும். சரி, இப்ப இன்னொரு கேள்வி முக்கியமாக, இப்ப 3 விடயத்தை வச்சுக்கிறீர்கள். இதுல எது முதலாவதா உங்கள்கிட்ட இருக்கும்? வயலின் வாசிப்பதா, அல்லது எழுதுவதா, அல்லது வோக்கலா? எழுதுவதுதான். கண்டிப்பாக எழுதுவது. சரி, நல்ல அடுத்த கேள்விக்கு வருகிறது. சரி, இப்போ ஒரு புத்தகம் ஒன்றை நீங்க வெளியிட்டு விட்டீர்கள். அது சிட்னியில, மெல்பர்ன்ல வந்துட்டு சிட்னி வந்திருக்குது. இனி அடுத்தது கேன்பரா வரப்போகுது குறிப்பிட்டிருந்தீர்கள். இத்தோட அந்த புத்தகம் இருக்குமா? அடுத்த புத்தகத்துக்கான வாய்ப்பு ஏதாவது ஆரம்பித்து விட்டீர்களா, அல்லது இனித்தான் யோசிக்க போறீங்களா? அது உண்மையா சொல்ல போனா 2வது புத்தகத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். எழுதி வச்சிட்டீங்களா? அடப்பாவி. ஆனால் சிக்கல் என்ன என்றால் அது வாசிக்க யாரும் இல்லை. அது வந்து
இந்த புத்தகத்தை வாசிக்கவே பலர் கஷ்டப்படுறார்கள். ஆஹா. அதாவது ஒரு புத்தகத்தை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படை ஆர்வம் இருந்த பிறகுதான் எனக்கு விருப்பமான சில துறைகளை நான் வழிகொண்டு வரலாம். அதனால நான் அந்த யாப் இலக்கணத்தை பற்றி ஏற்கனவே புத்தகம் எழுதியிருக்கிறேன். வாசிக்க எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது என்பது பெரிய கேள்விக்குறி. நிச்சயமா, நிச்சயமா. அப்ப இந்த புத்தகம் முற்றுமுழுதாக வர அடுத்த புத்தகம் வெளியில் வரும், அப்படித்தானே? 2வது புத்தகம் வரலாம். நிச்சயமா வரும். அதாவது உங்களிடம் அந்த திறமையும் அசாத்திய துணிவும் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஒரு இளைஞனாக சாதிக்கக்கூடியவற்றை இந்த வயதிலே சாதிக்கிறீர்கள். ஆகவே நான் நிற்கின்றேன், உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. ஆகவே வரும் என்று நம்புகின்றோம். சரி, இப்ப இன்னொரு காலகட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போலவே உங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் இந்த 3 இடங்களை வெளியிட்ட பின்னர் ஒரு வலைத்தளத்தில், ஒரு இணையதளத்தில் வரும், அப்படித்தானே? நேர்கள் எல்லாம் போய் பார்க்கலாம், அப்படித்தானே? நல்ல ஒரு விடயம். சரி, இப்ப இன்னொரு பக்கம் வருகின்றோம். இப்ப நீங்கள் ஒரு பல்கலைக்கழக மாணவனாக இருந்து இப்ப படிச்சு கொண்டிருக்கிறீர்கள், மாஸ்டர்ஸ் படிக்கிறீர்கள், இதோட வருகிறீர்கள். எப்படி ரெண்டையும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி, அது நேரமும் அமைத்துவம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது எழுவதாண்டா நேரம் கிடைக்கிறேன் சொல்றீங்க. எப்படி உங்களுடைய நேரத்தை முகாமை செய்து கொள்ளுங்க, டைம் மேனேஜ்மெண்ட்? அதாவது வேற எல்லாத்தையும் துறந்து பல்கலைக்கழகம் என்னுடைய படிப்புகளையும், ஒரு பக்கம் இலக்கியத்தையும், மற்ற பக்கம் வயலினையும், இந்த 3ஐயும் மட்டுமே ஒரு குறியாக வைத்தால் ஒரு நாள் 24 மணித்தியாலம் இருக்குது. அது தாராளமா போகுது. சரி, அதாவது வேறு ஏதாவது பொழுதுபோக்கு நீங்கள் ஏதாவது ஈடுபடுறீங்களா, அல்லது இது மட்டும் தான் நம்முடைய பொழுதுபோக்கு நிகழ்வா? அதாவது வேறு ஏதாவது பொழுதுபோக்கு இருக்கிறதா உங்களுக்கு? பொழுதுபோக்கு என்றால் ஒன்று வாசிப்பேன், இல்லாட்டி எழுதுவேன், வயலின் வாசிப்பேன். சரி, நிச்சயமா. மற்றது நீங்கள் வாசிப்பென்று குறிப்பிட்டது பொழுது நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிப்பீர்களா அல்லது தமிழில் வாசிப்பீர்களா, இரண்டிலும் வாசிப்பீர்களா? ஆங்கிலத்தில் சிறு வயதில் தான் வாசித்தேன். இப்பொழுது வாசிப்பது என்றால் எல்லாமே தமிழில் தான். தமிழில் தான் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விடயம். சரி, இப்ப நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? உங்களுடைய வயதுல ஒத்தவர்கள் எல்லாம் மெல்பர்னில் இருப்பினும் இப்ப சில பேர் தமிழோட படிச்சுட்டு அப்படியே கையை விட்டுட்டாங்க. நீங்கள் எப்படி அதோட தமிழோட மட்டும் ஊறி போய் அதை எழுதணும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறீர்கள்? ஐநோ நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க பெற்றோருடைய ஒத்துழைப்பு என்றாலும் அந்த எழுதுவது என்பது இலகுவான காரியம் இல்லை. ஈவன் இன்னும் கேட்டீங்கன்னா கூட எனக்கு யோசித்தா கூட எழுதுவது என்பது கடினமாகத்தான் இருக்கு. அந்த எப்படி வளர்த்து கொண்டீர்கள் அந்த எழுதுவோணும் என்று, தொடர்ச்சியாக எழுதணும் என்று, தமிழில் எழுத வேணும் என்ற அந்த பழக்கத்தை எப்படி வளர்த்து கொண்டீர்கள் இது சிறு வயதில்? என்னென்று வந்தது? அது எப்படி வந்தது? அது எப்படி உங்களுக்கு அது ஏற்பட்டது? அது பயிற்சி மூலமாக அல்லது என்னென்று வாசிச்சேன்னு சொல்றீங்க? எப்படி அதை அந்த தடையை எப்படி தாண்டி வந்தீர்கள்? அதை சொல்லி பயின்று கொள்ள நேர்களுக்காக. அதாவது எனக்கு சிறு வயதிலிருந்து எழுத விருப்பம். ஆனால் இவ்வாறு அந்த தமிழ் இலக்கியம் என்று பார்த்தாலே அக இலக்கியம், புற இலக்கணம், பிறகு 17 மேல் கணக்கு, கீழ்கணக்கு, இந்த இன்னொரு பக்கம் யாப் இலக்கணம், இது அத்தனையும் ஒன்று சேர்ந்து அப்படியே அந்த அதனுடைய சாரத்தை வழங்குவது என்பது மிகவும் இனிமையான ஒரு விடயம். அது தொடங்கினால் அதை விடையலாது. எப்போதுமே இன்னொரு மேற்கோள் காட்டலாம், இன்னொரு எடுத்துக்காட்டை காட்டலாம், இன்னொரு பாட்டை மொழிபெயர்க்கலாம். அதனால ஒவ்வொரு எழுத இன்னும் எழுத தோன்றும். நிச்சயமா, நிச்சயமா. சரி, இப்ப நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய முதலாவது புத்தகம் இந்த சமயம் சம்பந்தமாக இருக்கின்றது. எப்படியான எழுத்துக்களை நீங்க எழுத வேண்டும் என்ற ஆவலாக இருக்கிறீர்கள்? எதிர்காலத்துல எப்படியான விடயங்களை உங்களுடைய தமிழில் எழுதணும் என்று யோசிச்சு வச்சுக்கிறீங்கள், அல்லது என்ன விடயத்தை நாங்கள் தமிழ்ல எழுதி நீங்கள் வெளியில கொண்டு நீங்க பிளான் பண்ணியிருக்கிறீங்க? எல்லா தமிழ் மக்களும் வாசிக்க வேண்டியது எங்களுடைய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அதாவது சைவ இலக்கியத்துக்கு அப்பால் பட்ட நூல்கள் என்று சொன்னார்.
சிலப்பதிகாரம் மணிமேகலையும் ஓரளவுக்கு எளிமையான தமிழ் அவ்வளவு இனிமையாக இருக்கும் சிலப்பதிகாரத்தை எடுத்தால். இதெல்லாம் எங்களுடைய பொக்கிஷங்கள். அதை அனுபவிக்கும் ஒரு கவி ரசனையும் கொண்டு வருவதுதான் என்னுடைய கடமையாக கருதுகிறேன். அதற்கு இன்னும் தாண்டி போனால் சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கணம், குறிப்பாக சொன்ன இந்த நற்றிணை, அகநானூறு, இவ வந்து அகநானூரை பார்த்த உதாரணத்திற்கு 400 பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு துறையை சார்ந்தது. முதல் முறை தலைவன் தலைவியை கண்ணுற்ற பொழுது, தலைவன் மடல் ஏறி தலைவியை பெறுவதற்கான முயற்சியை ஈடுபட்ட பொழுது, இதை அத்தனையும் அப்படியே ஒரு தொடர் நிகழ்ச்சியாக கோத்து வழங்கியதுதான் கோவையார் என்ற நூல் வகை. இது வந்து காதல் காப்பியம் என்று சொன்னாலே கோவையார் தான் உலக இலக்கியத்திலேயே, உலக நூல்கள் அத்தனையிலேயே சிறந்தது. இந்த கோவையார், குறிப்பாக சொன்ன திருக்கோவையார், பாண்டிக்கோவை, இவைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுவும் இன்னும் ஒரு ஆசை எனக்கு. நிச்சயமா நான் நினைக்கிறேன், இது தமிழ் அறிஞர்களே சிந்திக்காத ஒரு விடயத்தை சிந்தித்து இருக்கிறீர்கள். அல்ல ஒரு விடயம், ஈவன் என்னை நான் நினைத்தா கூட எழுதுவது என்பது இலகுவான காரியமில்லை. நல்லொரு சிந்தனை. நான் நினைக்கிறேன் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் எழுதி அது வெளியில கொண்டோம் என்று எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வெளியில இந்த வானொலி சார்பாக. நிச்சயமா இப்ப நல்லொரு விடயத்தை யோசிச்சு கொண்டிருக்கிறீர்கள். மற்றது நாங்கள் இப்ப பார்ப்போம், இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இல்லை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு நிறைவாக நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒரு பெற்றோருக்கோ அல்லது உங்களை போன்ற இளம் வயதினருக்கோ இந்த தமிழ் சம்பந்தமாக அல்லது நீங்கள் கண்ட உங்களுடைய பார்வையிலோ இன் யோர் வியூ என்னத்தை சொல்ல விரும்புகிறீர்கள்? தமிழ் இலக்கியம் என்பது எங்களுடைய இரத்தத்தில் ஊறி இருக்குது. அதாவது வேற எந்த மொழிக்கு போனாலும் ஷேக்ஸ்பியர் என்பது எங்க உலக ஆசிரியர்கள் சிறந்தவர் என்றால் ஷேக்ஸ்பியர் என்பதுதான் ஒரு கருத்து. யாராவது ஷேக்ஸ்பியர் ஏஜ் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே இப்படி இல்லை. தமிழர்கள் மட்டும்தான் சங்க காலம் என்று போவாங்க. அந்த இலக்கியத்துக்கு கொடுக்கிற மதிப்பும், இலக்கியம் என்கிற பண்பாட்டு முறைகளிலும் வாழ்வியல் முறைகளிலும் செலவிலுக்கு வந்த அந்த பங்கு வந்து மிகவும் அதிகம் மற்ற மொழிகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால். இதை வந்து இதுக்கு ஒரு சரியான அணுகுமுறை இல்லாமல் நாம் வந்து இதை புறம் தள்ளி விடுகிறோம். எங்களுக்கு விளங்காது, வார்த்தைகளை பிரிப்பது கஷ்டம், எங்களுக்கு சரியான அறிவு இல்லை இதை அணுக. இந்த தடைகளை முதல் உடைத்தால் உண்மையாகவே எவ்வளவு எளிதாக அதை கற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு எளிதாக அதை ரசிக்கலாம், எவ்வளவு எளிதாக மற்ற தலைமுறைக்கு கொண்டு போகலாம் என்ற சிந்தனைகள் தோன்றினால் ஒரு சமுதாய அளவிலேயே தமிழுடன் மட்டும் விடாமல் தமிழ் இலக்கியத்தையும் கொண்டு போகலாம். அது எல்லா உதாரணத்துக்கு இன்னும் நேரம் இருந்தால் இன்னும் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். சொல்லுங்க. பல வார்த்தைகள் இங்க ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்த எனக்கு இயல்பாக தமிழர்களுக்கு தெரிஞ்ச பல வார்த்தைகள் எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு இந்த திருக்கோவையார் படிக்கும் பொழுது கூம்பு என்ற வார்த்தையை நான் முதல் கற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தையை பிரயோகிக்க எனக்கு வேற எந்த ஒரு சந்தர்ப்பமும் வேற எந்த ஒரு தேவையும் ஏற்படவில்லை இந்த வாழ்க்கையில. ஆனால் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அது இயல்பாகவே தெரிந்த ஒரு வார்த்தை. இதே போல பல தடைகளை கடந்துதான் நான் ஏதோ ஒரு கொஞ்சம் கற்றுக்கொண்டு வருகிறேன். இந்த தடைகளை நான் கடந்து வருகிறேன் என்றால் அந்த தடைகள் உங்களுக்கு கொஞ்சமும் இல்லை. அதனால நீங்க இன்னும் அவ்வளவு கற்றுக்கொள்ளலாம், இன்னும் எளிதாக. அருமையா சொல்லிடுவோம். இந்த ஒரு சிந்தனை எல்லாருக்கும் தோன்ற வேணும். நிச்சயமா நல்ல ஒரு விடயம். அதாவது அந்த வகையில இன்னொரு பக்கம் பார்க்கணும் அக்ஷயன், அதுக்கு பெற்றோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும், அந்த பிள்ளையை ஊக்கப்படுத்தி. என்ன இப்ப எல்லோரும் பெற்றோர்கள் சில இடத்துல
தன்னுடைய பிள்ளை கல்வியோடு மட்டும் தலை சிறந்து நின்றால் காணும் என சிந்திப்பார்கள். ஆனால் உங்களுடைய பெற்றோர் வித்தியாசமாக கல்வியோடு மட்டுமல்லாமல் கலையோடும் இதோடு மிக்கிற சிந்தனை ஒன்று இருக்குத்தானே. அதாவது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு ஜாயின்ட் வெஞ்சர்ன்னு சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஆகவே அதொரு நீங்கள் குறிப்பிடுவது போல எனக்கே வியப்பாகத்தான் இருக்குது, எனக்கே தெரியவில்லை. நீங்கள் கூறுகின்ற பொழுது நான் அதை அதிசயமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உங்களிடமிருந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அக்ஷயன் என்று. ஆகவே அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாகவும் இருக்கின்றது. கற்பதற்கு வயது எல்லை இல்லை. ஆகவே யாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆகவே நல்லது அக்ஷயன், நல்லொரு விடயம். அதே வேளையில் உங்களுடைய புத்தக வெளியீடு சிட்னியில வருகின்ற சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சிட்னி முருகன் ஆலயத்தினுடைய கலாச்சார மண்டபத்திலே பிற்பகல் 5 மணிக்கு நடைபெற இருக்கின்றது என்பதான் அப்படித்தானே? அதாவது நீங்கள் சிட்னிக்கு வருகின்ற பொழுது உங்களை காணக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு ஏற்படலாம். ஆகவே நீங்கள் அக்ஷயனை காண வேண்டும் என்றால் கூட இங்க சிட்னி முருகன் ஆலயத்துக்கு வருகின்ற சனிக்கிழமை வருகை தந்தால் கூட அவரை காணலாம், பேசலாம், அவருடைய நிகழ்வுகளும் கலந்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். நல்லது அக்ஷயன், இவ்வளவு நேரமும் குறிப்பாக உங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி இந்த வானொலியோடு இணைந்து உங்களுடைய தமிழ் அல்லது சமயம் சம்பந்தமான நீங்கள் வெளியிட்ட புத்தகம் சம்பந்தமாகவும் உங்களுடைய கலை பயணம் சம்பந்தமாகவும் நீங்களோடு பயந்து கொண்டமைக்காக இந்த வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கலை பயணம் இன்னும் மேலும் வளர வேண்டும், அத்தோடு இன்னும் பல பல புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும் என்றும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அக்ஷயன். நன்றி. நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நேர். ஆண்களே, இன்று இவ்வாறு நேராக மெல்பேர்ன் நகரிலிருந்து தமிழ் இளம் ஆர்வலர் செல்வன் அக்ஷயன் மணிவண்ணன் அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி விடை பெற்றெல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.